ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உனக்கு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு அம்மா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றது என்றால், அதை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது இல்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. அந்த வேதனையோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று மனதார நினைக்கின்றார்கள். இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பியிருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான். அதற்கு கைமாறாக நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களினுடைய மனதில் இருக்கின்றது. நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான். ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும். அதை தருவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை என்று நினைக்கின்றாய். அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்த நேரமும் கூடியமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், செய்த சிறு சிறு தவறுகள், இதையெல்லாம் தான். என் குழந்தையே, இது யாரென்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். அவர்களை பற்றி நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயார்
தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உன்னுடைய வசமாக மாறப்போகின்றது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளினுடைய சக்தியை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக நின்று உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன், வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அம்மா துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட யாரும் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் நீ கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக அனுபவிக்க முடியாது. இந்த வாக்கின் மூலமாக நான் உனக்கு இதை சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதை மட்டும்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை வேளையில் வழிபடுகின்றாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உனக்கு உறவாக இருந்து உன்னுடைய தாயாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அம்மா நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே. நான் வருகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்காக வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி விட்ட பிறகு உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உள்ளே அழைக்க வேண்டும் அல்லவா? இதனை நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை மட்டும் எப்பொழுதுமே என் தங்க குழந்தை நீ மறந்துவிடவே கூடாது. ஓம் சக்தி தாயே போற்றி. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நாளில் உன் தாயானவள் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்க போகின்றது. இந்த அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு 4 பேரிடத்திலிருந்து மிக முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, இதை நீ கவனமாக கேட்க வேண்டும். எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளிடத்திலிருந்து அன்பினை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது.
அத்தனை சுலபமாக என்னிடத்திலிருந்து நல்ல விஷயங்களையும் நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது. என் தங்கப்பிள்ளையே, நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவினுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி நீ கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும், ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும், ஒவ்வொரு இடத்தில் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை நீங்கள் என்று நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி காட்டி இருக்கலாமே அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட என் தங்க பிள்ளை நீ கேட்கலாம். என் குழந்தையே, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வரையுமே உன் வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உன்னால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத விஷயங்களை கண்டெல்லாம் நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதைகளை என்றுமே கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்து கொடுத்து விட்டால் உன்னை சோம்பேறியாக்கி விடக்கூடாது அல்லவா? அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்திலிருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம், யாரெல்லாம் உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம். அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக் கொண்டிருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை முடிவுக்கு வந்துவிட்டாய் அல்லவா? அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரை கைகாட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு இன்றைய நாள் உனக்கு ஒரு விஷயத்தினை நான் சொல்ல வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாளில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து நீ எந்த ஒரு காரியத்திலும் தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் உன்னை மனதார வாழ்த்துகின்றேன். என் தங்க குழந்தையே, எல்லா பிரச்சனைகளும் எளிதில் முடிந்துவிடும் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலரினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும், எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையுமே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடிச் சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றன. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள் இந்த தாயானவளினுடைய சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சி
முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாகவே எந்த விஷயத்தையும் விட்டுவிடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அம்மா துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும், அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாக உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட யாராலும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக ஆழமாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயானவளை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையுமே நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபொழுதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தினை தோன்ற வைக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்பொழுது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதுமே நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதைத்தான். எப்பொழுதுமே இதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் இந்த தாயானவள் நான் உனக்கு இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. உனக்காக நான் வருவேன் என்பதனை எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தாயானவள் சொல்வது போல எப்பொழுதும் என்னை நம்பினால் மட்டும் போதும். என்றென்றுமே உனக்கு துணையாக உனக்கு நிழலாக உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது.